இந்த வீடியோல ரொம்பவே அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முருங்கீரையோட ரெசிபி. முருங்கீரை பொரியல் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறாங்க. முருங்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலிக் ஆசிட், அயன் எல்லாம் நிறைய இருக்கிறனால ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது எடுத்துக்கிட்டா. ஆனால் என்னங்க இது கொஞ்சம் டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் இதில் இருக்கிற ஃபாலிக் ஆசிடும் அயனும் அவ்வளோ ஒரு ஸ்டாமினாவை கொடுக்கும். நல்லா கொஞ்சம் மென்று சாப்பிட்லாம், இல்லை நல்லா குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த முருங்கீரை ரெசிபியை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். முருங்கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு நல்லா ஒரு பெரிய பவுல் அளவுக்கு முருங்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நல்ல பெரிய வெங்காயம் 2, உளுந்தப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 4லிருந்து 5 வரமிளகா, தேங்காய் துருவல் 1/4 கப், ஒரு 5 பல் பூண்டை வந்து நான் நல்லா தட்டி வச்சுக்க போகிறேங்க. உப்பு தேவைக்கேற்ப. பொதுவாக பார்த்தீங்கன்னா முருங்கையில் ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும், அதாவது அன்சீசன் டைமில். அப்போ எப்படி சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம முருங்கீரையை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுருவோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க தண்ணியில் நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே வெந்துடுங்க. இது சைட் கேப்பில் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுக்குவோம். வெங்காயம் நிறைய போடுறப்ப முருங்கீரையோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. பாருங்க, முருங்கீரை இப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. ஒரு நல்ல அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இதோட கொஞ்சம் சீரகம் கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்த பருப்பு ஆட் பண்ணி உளுந்த பருப்பு நல்லா வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கோங்க. பொன்னிறத்துக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இதோட பூண்டையும் வரமிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். பூண்டு நல்லா வதங்கினதுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா முருங்கீரை வந்து தண்ணியில் அவிக்காம தான் செய்வாங்க. ஆனால் இது அன்சீசன் டைம்ன்றனால முருங்கீரையில் கசப்பு தன்மை ஏற்படுறதுனால நான் வந்து அவிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மைலாம் அந்த தண்ணியில் போயிருங்க. அதனால நான் இந்த மாதிரி செய்கிறேங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த முருங்கீரையை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ முருங்கீரைக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகட்டுங்க. இந்த மாதிரி நம்ம அவிச்சிட்டு செய்கிறப்ப நம்மளுக்கு டைமும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கன்சியூம் ஆகும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. முருங்கீரை நல்லா வெந்துருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுறலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாரத்தில் 2 தடவையாச்சும் கீரை எடுத்துக்கணுங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருங்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேன்சர் நோய்க்கு தடுக்கிற சத்து இருக்குது அப்படின்னு நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ஜாயின் ஆகிக்கோங்க. பாய்.